வெல்கம் டு ஹைசர் டிவி. அந்நியாரிடம் கதறி அழுத சேகர் பாபு, லெப்ட் ரைட் வாங்கிய துர்கா ஸ்டாலின். என்ன நடந்தது? 3 மணி நேரம் பேச்சுவார்த்தையின் முடிவில் மாவட்ட செயலாளர் பதவி சேகர் பாபுவிற்கு பறிக்கப்படுகிறதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் தோல்வி இன்று வரைக்கும் திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த குட்டி கதையானது ஸ்டாலின் அவர்களது தோல்வியை மீண்டும் மனவேதனை அடையக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று தொண்டர்கள் நினைத்ததை விட, கூட்டணி கட்சிகள் நினைத்ததை விட அவரது மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் அதிக அளவில் மீண்டும் 2வது முறை கலைஞரால் சாதிக்க முடியாததை எனது கணவர் சாதிக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகளையும் செய்தார் துர்கா ஸ்டாலின் அவர்கள். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் சொந்த தொகுதியிலேயே தோல்வி அடையக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்களது மிகப்பெரிய ஒரு அவமானமாக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன குட்டி கதையால் மீண்டும் சேகர் பாபுவை அழைத்து 3 மணி நேரம் கேள்விக்கு மேல் கேள்வியாக தற்பொழுது லெப்ட் ரைட் வாங்கியுள்ளார் சேகர் பாபுவை. அப்படி என்ன கூறியுள்ளார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்று பார்க்கும் பொழுது, தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டாம் என்று 3 தனியார் நிறுவனங்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அறிக்கை கொடுத்ததாம். ஆனால் சேகர் பாபு அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? சென்னையில் உள்ள 16 தொகுதிகளும் ஸ்டாலின் அவர்களது கோட்டை, அதை யாராலும் தடுக்க முடியாது. விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த தொகுதி முழுவதையும் எனது கட்டுப்பாட்டில் விட்டுவிடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுப்பேன். அடுத்த துணை முதல்வர் உதயநிதி தான், முதல்வர் ஸ்டாலின் எங்கள் தலைவர் தான் என்பதை சேகர் பாபு அவர்கள் வாக்குறுதி கொடுத்து சென்னை முழுவதும் தனது கட்டுப்பாட்டை பொறுப்பேற்றார் சேகர் பாபு அவர்கள். ஆனால் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் முதல் சுற்றில் இருந்தே கொளத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவாக திமுகவின் தலைவர் பின்னடைவை தான் சந்தித்தார். முதல்வர் கனவும் பறிபோகிவிட்டது, எம்எல்ஏ கனவும் பறிபோகிவிட்டது. சட்டசபையில் இருந்த மரியாதையும் முதல்வர் விஜய் அவர்கள் குட்டிக்கதையின் மூலமாக சின்னா பின்னாமாக மாற்றிவிட்டார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் நிற்கிறேன் என்பதை மக்கள் ஞாபகப்படுத்தி வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று ஒரு மேடையில் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பார். ஆனால் சொந்த தொகுதியிலேயே ஸ்டாலினை தோற்கடித்த மக்கள் எப்பொழுது மற்ற தொகுதிகளை காப்பாற்றவா போகிறார்கள் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக முதல்வர் விஜய் அவர்களும் மற்றும் தாவேகாவின் நிர்வாகிகளும் இந்த 3 நாட்களாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். மனமுடைந்து போன துர்கா ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாவட்ட செயலாளர் பதவியை பறிப்பதற்கான ஒரு சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. ஒருவேளை மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிபோனால் சேகர் பாபுவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஒன்று, அவர் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பாஜகவிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலைமையில் இருக்கிறது என்றால் அதற்கு முழுமையான காரணம் சேகர் பாபு தான் என்று கூறப்படுகிறது. அவரது பேச்சுக்கள் தேர்தலுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் காவே தற்கூரிகள், அணில் குஞ்சுகள் என்று கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். தேர்தலுக்கு முன்பாக குறுநில மன்னர்களாகவே திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செயல்பட்டதாகவும் பல்வேறு தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. புதியவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். 5 ஆண்டுகள் தானே, அது ஸ்டாலினாக இருந்தாலும் எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் ஏன் விஜய் அவர்களாக இருந்தாலும் 5 ஆண்டுகள் தான். வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை. ஆனால் தற்பொழுது திமுகவை புறக்கணிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒன்று இருக்கும். எந்த ஒரு அரசு மக்கள் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு கிராமங்களில் அரசு அலுவலகம் முதல் பட்டா சிட்டா என்று ஒவ்வொருவரும் அரசு அலுவலகத்தை தேடி செல்வதற்கு காரணம் அவர்களது அடிப்படை தேவை பூர்த்தியாவதற்கு தான். பிறப்பு சான்றிதழ் முதல் இறப்பு சான்றிதழ் வரை அனைத்திலுமே ஊழல், டெண்டர்களில் ஊழல். இதை எல்லாமே மக்கள் பார்த்து திமுக வேண்டாம் என்று மாற்றத்தை உருவாக்கி கொண்டு தற்பொழுது முதல்வராக விஜய் அவர்களை தேர்வு செய்து 40 நாட்களும் முடிந்துவிட்டது. ஆனால் இன்னமும் திமுகவின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கு காரணம்
சேகர்பாபு சொன்ன அந்த முக்கியமான தகவல் தான். சேகர்பாபுவின் திட்டம் என்ன? சென்னையில் ஸ்டாலினை தோற்கடித்து யாருக்கு பணத்தை பெற்று ஸ்டாலினை தோற்கடிப்பதற்காக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை போட்டியிட வைத்தீர்கள் என்ற கேள்விதான் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களது முக்கியமான கேள்வியாக அமைந்துள்ளது. இதற்கு பதில் கூற முடியாமல் கண்ணீர் வரக்கூடிய அளவில் அவர் மௌனமாக இருந்து விட்டார். கிட்டத்தட்ட தேர்தல் சமயத்தில் எப்படி வேலைகள் நடக்கிறது என்று அன்னியார் அவர்கள் கேட்டாராம். அதற்கு சேகர்பாபு அவர்கள் கூறியுள்ளாராம், நீங்க கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு என்ன கோவில்களுக்கு போகணுமோ அங்கு சிறப்பான வசதி நான் பெற்றுத் தருகிறேன், தேர்தல் பற்றி நீங்கள் பேசாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், வெற்றியுடன் தான் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறியுள்ளாராம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அவரது போன் சுவிட்ச் ஆஃப் ஆக இருந்ததாம். உதயநிதி முதல் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் கடுமையான கோபத்தில் சேகர்பாபுவின் மீது இருந்ததாம். அதனைத் தொடர்ந்து திமுகவில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று சேகர்பாபு பங்கேற்றிருக்க மாட்டார். அப்படியே பங்கேற்றிருந்தாலும் கடைசி இருக்கையில் தான் சேகர்பாபுவிற்கு இடமும் வழங்கப்பட்டது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பாரம்பரியமான கட்சி என்பதை விட எந்த இடத்தில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு என்பது கலைஞர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது, தோல்வியும் வந்திருக்கிறது. ஆனால் கலைஞர் தோற்றதாக சரித்திரமே கிடையாது அவரது தொகுதியில். அதற்கு காரணம் தொகுதியில் என்ன நிலவரம் இருக்கிறது, போட்டி எப்படி இருக்கிறது என்பது கலைஞருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுவின் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்து விட்டார். இதுதான் தற்பொழுது தாவேகாவின் ஆட்சி அமைப்பதற்கும் திமுக ஊழல் மற்றும் சேகர்பாபு போன்றவர்கள் ஸ்டாலினுக்கு தெரியாமல் செய்த முறைகேடுகளால் தற்பொழுது திமுக ஆட்சியை கவிழ்த்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வர முடியாமல் மாறிவிட்டது. சரி, நடக்கக்கூடிய இடைத்தேர்தலிலாவது திருச்சி கிழக்கில் போட்டியிட்டால் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி அடைவாரா? இதில் 2 முக்கியமான தகவல்கள். ஒன்று, வெற்றி அடைய வேண்டும். அப்படி மீண்டும் தோல்வி அடைந்தால் இரண்டாவது கதறலை திமுகவின் தொண்டர்களால் கேட்க முடியாது. திமுக களத்தில் மீண்டும் தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏனென்றால் விஜய் போட்டியிட்டு ராஜினாமா செய்த தொகுதி, முதல்வர் வேட்பாளர் தொகுதி, வெற்றியடைந்தவர் தொகுதி. ஆகையால் திருச்சி கிழக்கில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறா என்பதை நன்றாக ஆராய்ந்துதான் அதற்கான முடிவுகளை வெளியிடுவேன் என்று இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதனால்தான் தற்பொழுது வரை நான் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை நான் கூறுவேன். அவரே தானாக கூறுவார். எந்த ஒரு மாவட்ட செயலாளரோ நிர்வாகியோ எம்எல்ஏவோ என் உதயநிதி உள்ளிட்ட யாருமே அதற்கான அனுமதி கிடையாது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் இனி கட் அண்ட் ரைட்டாக ஆதாரப்பூர்வமான தகவலின் அடிப்படையில் தான் இனி திமுக செயல்படும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, ஒருவேளை மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டால் சேகர்பாபு திமுகவில் தொடர்வது கடினம். அப்படி அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக ஒருவேளை முடிவெடுத்தால் அதிமுகவிற்கு செல்வாரா அல்லது பாஜகவிற்கு செல்வாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நாம்